அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் G7 உச்சி மாநாட்டிற்காக பிரான்ஸ்க்கு போயிருக்காரு. பிரான்ஸ்ல அந்த மாநாட்டுல நிறைய முக்கியமான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் மொமெண்ட் இந்த G7 மாநாட்டுல பாத்தீங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எமானுவேல் மேக்ரோன் பிரெஞ்சு அதிபர் பாராட்டுவதுதான். எல்லா லீடர்ஸுமே இருக்காங்க. அப்போ ஒரு நொடி ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து மோடியை பார்த்து, நீங்க தான் இந்தியாவோட லாங்கஸ்ட் சர்விங் கண்டினியூஸ்லி எலெக்டட் பிரைம் மினிஸ்டரா இருக்கீங்க, அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த அரங்கமும் அப்படி எரப்ட் ஆகி கிளாப் பண்ணது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. Prime Minister, I would like to congratulate you, of course, for being here, but also because a few days ago you've become the Prime Minister with the longest serving time since the independence of India. This long run says a lot about your determined action with the strength of your country and its wonderful assets and your leadership. So we are very proud to have you here. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எந்த பக்கம் போனாலும் மோடி அவர்களுக்கு அனைத்து உலக தலைவர்களும் அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. அதற்கு இன்னொரு சான்று, இன்று எமானுவேல் மேக்ரோன் பிரெஞ்சு அதிபர் இந்தியாவோட லாங்கஸ்ட் சர்விங் கண்டினியூஸ்லி எலெக்டட் பிரைம் மினிஸ்டராக நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்தது. அதற்கு உலக தலைவர்கள் ரியாக்ட் பண்ண விதம் ரொம்பவே ஹார்ட் வார்மிங்காகவும் இந்தியாவை எப்படி உலக அளவுல உயர்த்திருக்கார் நரேந்திர மோடி என்பதையும் நமக்கு உணர்த்தது. சோ இப்போ அந்த மீட்டிங்ல நடந்த ஒரு சில முக்கியமான, அதே சமயம் மோடி அவர்கள் எடுத்து வைத்த பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்திற்கு ஏற்ப மக்கள் நலன் இதை முன்னிறுத்தி எவ்வளவு முக்கியமான பெர்டினன்ட் பாயிண்ட்ஸ் ரைஸ் பண்றாருன்னு பாருங்க. இப்போ குளோபல் சினாரியோல பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல, இப்ப பல உலக நாடுகள் ட்ரஸ்ட் டெபிசிட்ல இருக்கும். ஒரு நாடு இன்னொரு நாட்டை முழுமையாக நம்ப முடியாத ஒரு சூழல்ல இருக்கும். இந்த ட்ரஸ்ட் டெபிசிட்டை நாம் சரி செய்ய வேண்டும். புவிசார் அரசியல் நெருக்கடிகளுக்கு இந்த நம்பிக்கையின்மையே காரணம் என்பதை பிரதமர் மோடி சுட்டிக்காட்டியிருக்காரு. அதோட நம்ம ஒரு நாடு இன்னொரு நாட்டிற்கு ஏதாவது கொடுக்குது அப்படின்னு சொன்னா டோனார் ரெசிபியன்ட் அப்படி பார்க்க கூடாது. ஒருத்தர் நன்கொடை கொடுப்பதாகவும் மற்றவர்கள் அதை நன்கொடையை பெற்றுக் கொள்பவர்களாகவும் பார்க்கப்படக்கூடாது. இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். உலகத்துல யாருக்கு எப்போ எந்த பிரச்சனைனாலுமே அனைத்து நாடுகளுமே நாம் ஒன்றாக செயல்பட வேண்டும். ஹியூமனிட்டிக்காக நமக்கு ஹியூமனிட்டி தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத பிரதமர் மோடி அவர்கள் நல்ல உறக்க சொல்லியிருக்காரு. சமத்துவ கூட்டாண்மை என்பதை வலியுறுத்தியிருக்காரு. இப்போ நடக்கக்கூடிய குளோபல் டென்ஷன்ஸ் பத்தியும் பேசியிருக்காரு. 2 நாள் முன்னாடி நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியில மிகப்பெரிய பதற்றம் நிலவி வருகிறது. அங்க சாதாரண கப்பல்கள், போர் கப்பல் இல்ல, சிட்டிசன்ஸ் பயணிக்கக்கூடிய வர்த்தக கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது. இது மிகப்பெரிய கன்சர்ன். சோ அதை நாம் அறவே இப்போதே நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்திய பொதுமக்கள் இதுல கொல்லப்பட்டிருக்காங்க என்ற தன்னுடைய கன்சர்னையும் G7 உச்சி மாநாட்டுல பதிவு செய்திருக்கிறாரு. இதுக்கப்புறமா ஹார்மூஸ் நீரிணை, இப்ப நம்மளுடைய மாலுமிகள் கொல்லப்பட்டது இந்த ஓமன் கடல் பகுதின்னு நினைக்கிறேன். அவர்களும் ரிபப்ளிக் ஆஃப் பாலோ அப்படின்ற அந்த நாட்டோட கொடி பொருந்திய கப்பல் தான் அது. அப்போ பாலோ நாட்டோட கொடி பொருந்திய கப்பல்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நெருக்கடின்னு தெரியல. இதை ஒரு கன்சர்னா மோடி ரைஸ் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறமா எப்படி சிச்சுவேஷன்ஸ் பெட்டர் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஃபைனலைஸ் ஆகியிருக்குங்கிற போது இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கு, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் உண்டான போர் நிறுத்தம் இன்னும் கையெழுத்து ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஹார்மோஸ்ல நாம் எதிர்பார்க்கிறது இனிமே இந்த போர் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில கையெழுத்தானதுக்கு பிறகாக ஒரு சுமூகமான ஒரு சூழல் தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். பட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப மோடி அவர்கள் இன்னொன்னு சொல்றாரு, மிஸ்யூஸ் ஆஃப் டெக்னாலஜி நடக்குது. நிறைய நாடுகள் டெக்னாலஜியை தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. எந்தெந்த நாடுகள் டெக்னாலஜில ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்களோ அதையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வளராத நாடுகளை நீங்க அடக்கி ஒடுக்க ட்ரை பண்றீங்க. அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவோட ஃபாரின் பாலிசி பத்தியும் பேசியிருக்காரு. இந்தியாவோட ஃபாரின் பாலிசி எப்படி வசுதைவ குடும்பகம், உலகத்தையே ஒரே குடும்பமாக பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு பிரேஸையும் மோடி அவர்கள் பிரான்ஸ்ல சொல்லியிருக்காரு. சர்வஜன ஹிதாய சர்வஜன சுகாய, அனைவருடைய வளர்ச்சிக்காகவும் அனைவருடைய நலனுக்காகவும் இந்திய அரசாங்கம் பாடுபடுகிறது. உலகத்தையே என்னோட சொந்த குடும்பமாக நாங்கள் பாவிக்கிறோம். இதுதான்
இந்தியாவோட டொமஸ்டிக் கவர்னன்ஸ் மந்த்ரா என்பதையும் இதே மற்ற நாடுகள் பின்பற்ற நல்லா இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனா எல்லாருமே இந்தியா மாதிரி இருந்துட மாட்டாங்க. அனைவருக்குமே ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்கும். ஸோ இன் ஜியோ பாலிடிக்ஸ் யூஸ்வலி சொல்லுவாங்க இல்லையா, there are no permanent enemies, there are no permanent friends, there are only permanent interests. ஸோ இன்ட்ரெஸ்டின் அடிப்படையில தான் யாரோட அலைன் ஆகிறோம், யாரோட அலைன் ஆக மாட்டோம். நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன என்பது அனைத்துமே நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். அந்த நாட்டோட நலன், அந்த நலனுக்காக மற்றவர்களை வாழ வைக்கிறோமா அல்லது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்காக மற்றவர்களையும் கீழே தள்ளி விடுறோமா தான் வித்தியாசம். சோ மோடி அவர்கள் அனைவருக்குமான வளர்ச்சி தான் நாம் இந்த தருணத்துல பார்க்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். சோ பேசிக்கா இதாங்க அவர் G7 மாநாட்டுல பிரான்ஸ்ல சொன்னது. மோடி அவர்களோட இந்த ஒரே ஒரு விசிட்னால நிறைய நன்மைகள் இந்தியாவுக்கு நடந்திருக்கு, நிறைய டீல்ஸ் சைன் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா US இடையிலான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு என்பதுதான் கவர்மெண்ட் சோர்சஸ் சொல்றாங்க. we are almost there அப்படிங்கிறாங்க. மோடி அவர்கள் நேரடியாக டொனால்டு ட்ரம்பை பார்த்து பேசியதன் விளைவாக இந்தியா அமெரிக்கா இடையிலான இந்த வர்த்தக ஒப்பந்தம் இன்னுமே சூடு பிடிச்சிருக்கு. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மார்க் கார்னி அவர்கள் கனடாவோட பிரைம் மினிஸ்டரை சந்திச்சு காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் CEPA வர்த்தக ஒப்பந்தத்தை வெகு விரைவாக 2026ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள இந்தியா கனடா நாடுகளிடையே இந்த கையெழுத்தாவதை உறுதி செய்வதற்கு வெகு விரைவாக பாரத பிரதமர் கனடாவிற்கு செல்லவிருப்பதாகவும் நமக்கு தகவல் வந்திருக்கு. நேர்ல பார்த்து பேசும்போது கனடா நாட்டு பிரதமர்கிட்ட நீங்க நிறைய எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கீங்க, அதுவும் கனடா வாழ் இந்தியர்களை நீங்க ரொம்பவே நல்லா பாத்துக்கிறீங்க, த டயஸ்போரா, த இந்தியன் டயஸ்போரா இன் கனடா, அவர்களுக்கு ஒரு பாதிப்பும் வராத வகையில உங்களுடைய அரசாங்கம் வைக்கிறது, அதற்கு நன்றிகளையும் தெரிவிச்சிருக்காரு. UAE-யோட பிரசிடென்ட் ஷேக் முகமது பின் சையத் அவர்களை சந்தித்து மேரிடைம் செக்யூரிட்டி, சூப்பர் கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கோஆபரேஷன், இதை நாம் எப்படி அடுத்த கட்டத்திற்கு இந்தியா UAE ரிலேஷன்ஸையும் நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது, அது ஒரு பைலேட்டரல் மீட்டிங். சோ ஒரு மீட்டிங் G7 மாநாடு மட்டும் இல்லாமல் நிறைய பைலேட்டரல் மீட்டிங்ஸ் நரேந்திர மோடி அவர்கள் அங்க போய் நடத்தியிருக்காரு. நரேந்திர மோடி அவர்களோட போன டீமும் வெல் எக்யூப்டா த மேக்சிமம் அவுட்புட்டை இந்த ஒரு மீட்டிங்ல கொண்டு வரணும் என்று ரொம்ப முனைப்பாகவும் இருக்காங்க. யூகேவோட பிரைம் மினிஸ்டர் திரு கேர் ஸ்டார்மர் அவர்களை இன்னொரு பைலேட்டரல் மீட்டிங்ல சந்திச்சு அவர் கூட இப்போ எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தேர் இஸ் ஆல்ரெடி a ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் UK அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணலாம், இன்னும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம், இன்னும் ட்ரேட அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து செல்லலாம் என்று அதற்கு ஒரு பைலேட்டரல் மீட்டிங்கும் நடந்திருக்கு. இத்தாலியோட பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி அவர்களை சந்தித்து அவங்களோட பைலேட்டரல் மீட்டிங்ல நிறைய டெக் ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. எக்ஸிகியூட்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் கோஆபரேஷன் 2025 to 2027 jointly facilitate research and development in green energy transitions, critical minerals and food processing. So இதுதான் இத்தாலியோட போடப்பட்ட ஒப்பந்தத்தோட கிரக்ஸ். யூரோப்பியன் யூனியனுடைய பிரசிடென்ட்டையும் ஆப்பிரிக்கன் யூனியனுடைய பிரசிடென்ட்டையுமே சந்திச்சு மோடி அவர்கள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, வளரும் நாடுகள் பொட்டன்ஷியலி இந்த டெட் பர்டன்ல சிக்கிக்கிற வல்னரபிளா இருக்காங்க, ரொம்ப எளிதாக டெட் கடன் அந்த சைக்கிள்குள்ள போய் விழுந்துடுறாங்க, இதை எப்படி நம்ம உடைப்பது என்பதை பத்தியும், சென்ட்ரல் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா இப்போ எபோலா அப்படிங்கிற அந்த வைரஸ் அவுட் பிரேக் ஆகியிருக்கு, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பத்தியுமே விரிவாக கலந்துரையாடி இருக்காரு. இன்னும் நிறைய மீட்டிங்ஸ், நிறைய அவுட்கம்ஸ், இந்தியாவுக்கு வெறும் 2 நாட்கள்ல நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கு, நிறைய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், நிறைய நாட்டு தலைவர்களோட பேசியிருக்கோம், நிறைய நாடுகளோட நம்மளுடைய பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கு. ஸோ ஒன் சக்சஸ்ஃபுல் G7 மாநாடு நடந்திருக்கு. G7ல நம்ம அங்கம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். பட் PM மோடி வாஸ் இன்வைட்டட். திஸ் ஷோஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த அளவுக்கு உலகத்துல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு, இந்தியா எப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு என்பதை உலகிற்கு நம்ம காட்டியிருக்கோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல அடுத்தடுத்து அப்டேட்ஸை நம்ம பார்ப்போம். அதுவரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். வணக்கம், வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.